இலங்கை மன்னர் ராவணனை தன்னோட இசைத்திறத்தால வென்றியிருக்கார் அகத்தியர். அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாட செய்தாராம். ஊர்வசி இந்திரன் மகன் ஜெயந்தனிடம் கொண்ட காதலால தன்னிலை மறந்தாள். அதனால அகத்தியர் ஜெயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தாராம். வாதாபி வில்வளவன் சொல்லிட்டு 2 அரக்கர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுல வில்வளவன் வேதியர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வழியில போற வேதியர் முனிவர் எல்லாரையும் விருந்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்து வாதாபியை கரியா சமைச்சு படைப்பானாம். வாதாபியை திரும்ப அழைக்கும் போது அவன் அவங்களோட வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வந்துடுவானாம். அதனால விருந்துக்கு வந்தவங்க இறந்து போயிடுவாங்களாம். முனிவர்கள் இதெல்லாம் போய் அகத்தியர்கிட்ட முறையிடவும் அகத்தியர் அவர்களோட விருந்தினரா போறாரு. வில்வளவன் எப்போதும் போலவே வாதாபியை கறி சமைச்சு உணவா இட்டுட்டு அகத்தியர் வயிற்றில் இருக்கிற வாதாபியை கூப்பிடுறாரு. அகத்தியர் வாதாபி ஜீர்ணோ பவ அப்படின்னு சொல்லி வயிற்றை தடவுன வாதாபி இறந்து போயிடுறான். அது தெரிஞ்சுக்கிட்ட வில்வளவன் அகத்தியர்கிட்ட